ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024. இந்த ஆண்டு துவக்கத்தில் விருச்சிக லக்னம் என்பதால் கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல மழை பொழியும். 6ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவது சகோதரர்களின் உடல்நலனில் பாதிப்பை தரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றங்கள் உண்டாகும். சனியுடன் செவ்வாய் இணைவு பெறுவது இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும். மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும். 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும். தொழிலில் சில கூட்டு தொழில் மந்த நிலை நீடிக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும். அந்நிய செலவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். மழை இந்த ஆண்டு தமிழகத்தை காட்டிலும் வெளி மாநிலங்களில் வெள்ளம் பெருகும். நீர்நிலங்களில் வீடு கட்டி இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பை தரும். மீன்வளம் நன்கு இருக்கும். விவசாயம் மழை பொய்த்தும் கெடும். அதிக மழை பொய்த்தும் கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும். தொழில் ஸ்தானங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும். காதல் திருமணம் அதிகரிக்கும். தமிழ் புத்தாண்டுகளில் 38வதாக வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் சற்று கலக்கத்தை தரக்கூடியதாக அமைகிறது. இந்த வருடத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் கிரக செயற்கைகள் சில ராசிகளுக்கு வேலை தொழில் முன்னேற்றமும் பணவரவும் கிடைக்கும். குரோதி தமிழ் வருடத்தில் குரோதி என்றால் பகை கெடு என்று பொருள். ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பொய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய அதிக வாய்ப்பு உள்ளது. குரோதி ஆண்டு கிரக நிலை: மேச ராசியில் சூரியன் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் பிறக்கிறது. 12 ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வருடமாக இருக்கிறது. பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு, ஊதியம் ஆகியவை கிடைக்கும். சிலருக்கு வேலை தொடர்பான பயணங்கள் ஏற்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். விலகி இருந்த உறவுகள் சேருவார்கள். பூர்வீக சொத்து சேரும். தொழிலில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உடனிருக்கும் யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களிடம் நெருக்கமாக இருக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை, அஜீர்ணம், அடிவயிறு, கால்வலி உபாதைகள் ஏற்படலாம். இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு வரும் குரு பயிற்சிக்கு பின்பு உங்களின் சூழ்நிலை அனைத்தும் மாறும். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல் உங்களின் உடல்நலனில் முன்னேற்றம், எதிலும் எதையும் ஜெயிக்கும் வல்லமையும் உருவாக்கத்திற்கு தகுந்த வலிமையும் பெறுவீர்கள். 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பதால் இதுவரை தொழில் அமைய பெறாதவர்கள் தொழில் அமைய பெறுவீர்கள். சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டுமென்பதற்காக வழிமுறைகளை சிறப்பாக செயல்படுத்துவீர்கள். புதிய தொழில்நுட்ப பயிற்சிகளில் கலந்து கொண்டு புதிய விஷயங்கள் பற்றி அறிந்து கொள்வீர்கள். விளையாட்டு துறையினர் போட்டிகளில் சற்று முன்னேற்றம் காண்பீர்கள். கலைத்துறையினருக்கு பல வாய்ப்புகளும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் அமையும். விவசாயத்தில் நல்ல மழை காரணமாக விளைச்சல்கள் அதிகரிக்கும். சாதனைகளை புரிந்து பாராட்டுதல்களை சிலர் பெறுவீர்கள். முக்கிய விருந்தினராக கலந்து கொள்வீர்கள். சகோதரர்களின் விஷயத்தில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. சாதுரியமாக பேசி எண்ணியதை விரைவில் நிறைவேற்றி கொள்வீர்கள். காலத்திற்கு தகுந்த சில மாற்றங்களை உருவாக்கி கொள்வீர்கள். காவல் பணியில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். சிலருக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள். வாகனங்களில் செல்லும் போது அவசரமின்றி செல்வது நல்லது. தான தர்மங்கள் செய்து வர உங்களின் தொழிலில் அதிக லாபம் பெறுவீர்கள். பொருளாதார வாழ்வில் கடுமையாக உழைத்து முன்னேறுவீர்கள். விருச்சிக ராசியினருக்கு இந்த குரோதி புத்தாண்டு
மிக மிக பொற்காலமாக அமையப் போகிறது. தொழில், வேலை என எல்லாவற்றிலும் தொட்டதெல்லாம் துவங்கும் காலமாக இந்த ஆண்டு இருக்கும். குடும்பத்தில் எப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டு பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். வேலை, தமிழ் குரோதி வருடமானது விருச்சிக ராசிக்கு மிகவும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைய உள்ளது. நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். புதிதாக தொழில் தொடங்கவும், வேலையில் பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றம் கிடைக்க சாதகமான சூழல் நிலவும். உங்கள் உடல்நலம் பிரச்சனைகள், நோய்கள் தீர்வதோடு கோர்ட் வழக்குகள் போன்ற விஷயங்களில் நமக்கு சாதகமாக கிடைக்கும். சாதக தீர்ப்பு வரும். இதுவரை இருந்த நீண்ட நாள் போராட்டம், மனக்கவலைகள் தீரவும், நிவர்த்தி அடையவும் சாதகமான காலமாக அமையும். உடல்நலம், மனக்குழப்பம். இந்த புத்தாண்டில் சற்று மனக்கவலை, மனக்குழப்பம், சவால்கள் இருக்கும். இருப்பினும் அதை நினைத்து கவலை அடைய வேண்டாம். படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு நாளாக அமையும். விருச்சிக ராசியினருக்கு மற்ற ராசியினரை விட மிகவும் சிறப்பானதாகவும் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் அமையப் போகிறது. உங்களின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பதோடு பிரச்சனைகளை உடனே மருத்துவரை அணுகி தீர்வு பெற்று கொள்வது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆண்டாக அமையும். மேற்படிப்பு தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைத்து படிக்கவும், நினைத்த மதிப்பெண் பெறவும் சாதகமான காலம். பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கவும், நண்பர்கள் மூலம் ஆதரவு பெறக்கூடிய நிலை இருக்கும். மேலும் பெண்கள் ஆடை, நகைகள் வாங்குவது போன்ற நற்பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல காலமாக அமைவதோடு உங்களின் திறமையை வெளிப்படும், புகழ் ஓங்கும். புதிய வாய்ப்புகள், பெரிய இடத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி உங்களின் திறமையை நிரூபிப்பது நல்லது. அரசியல் துறையினர், அரசியலில் உள்ளவர்களுக்கு மிகவும் பிரமாதமான காலமாக இருக்கும். அரசியல் சூழலில் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நினைத்த விஷயங்களை செவ்வனே செய்து முடிக்க முடியும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் பெயர், புகழ், அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கும். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சுப பலன்களையே அதிக அளவில் பெறக்கூடியதாக அமைகிறது. விசாக நட்சத்திரத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புகள் இல்லை என்று சொல்லலாம். நற்பலன்களே அதிகம் கிடைக்கும். அனுச நட்சத்திரத்திற்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் மிகவும் அதி அற்புதமாக அமைய போகிறது என்று சொல்லலாம். எந்த விதத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் நன்கு தங்கு தடையின்றி ஜெயம் ஆகக்கூடிய காலமாக அமைய போகிறது. கேட்டை நட்சத்திரத்திற்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இருப்பினும் உடல்நிலையில் மட்டும் சிறிது கவனம் தேவை. இதே போல யாருக்கும் கடன் கொடுப்பது, வாங்காமல் இருப்பது நன்மை தரும். பரிகாரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பழனியில் உள்ள திருவாவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது நற்பலன்களை தரும். அதேபோல் ராமாயணத்தை நித்தியபடி பாராயணம் செய்வது, ராமாயண கதைகள் கேட்பதும், ராமர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்களின் பிரச்சனைகள் தீர்ந்து நற்பலன்களை பெற்றிடலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் பைரவருக்கு 3 நல்லெண்ணெய் தீபம் தொடர்ந்து ஏற்றி வழிபட்டு வர சகல காரியங்களும் வெற்றியை தரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.